வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான ஜப்பானி கான்செப்ட் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு பேர் தான் இக்கிகாய். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம நீண்ட நாள் சந்தோஷமா வாழறதுக்கான ரகசியம் நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல மட்டும் இல்ல, அதை தாண்டி ஒன்னு இருக்குன்னா எப்படி இருக்கும்? இது ஏதோ கற்பனை கதை இல்லைங்க. நிஜமாவே ஜப்பான்ல இருக்கிற ஒகினாவா தீவுல தான் உலகத்திலேயே ரொம்ப நாள் உயிர் வாழற மக்கள் அதிகமா இருக்காங்க. இந்த நம்பரை பாருங்க, 24.55. இது என்னன்னு தெரியுமா? ஒகினாவாவுல ஒவ்வொரு 1,00,000 பேர்ல கிட்டத்தட்ட 25 பேர் 100 வயசை தாண்டி வாழ்றாங்க. இது உலக சராசரியை விட பல மடங்கு அதிகம். அப்போ அவங்களோட சீக்ரெட் என்னவா இருக்கும்? ஓகே, அவங்க நல்லா சாப்பிட்றாங்க, உடற்பயிற்சி பண்றாங்க, அதெல்லாம் சரிதான். ஆனா உண்மையான ரகசியம் அது இல்ல. அதுக்கும் மேல ஒன்னு இருக்கு. அது என்னன்னா, ஒவ்வொரு நாள் காலையிலயும் அவங்கள படுக்கையை விட்டு உற்சாகமா எழ வைக்க ஒரு காரணம். அந்த ஒரு காரணத்துக்கு பேர் தான் இக்கிகாய். சிம்பிளா சொல்லணும்னா, வாழ்வதற்கான ஒரு காரணம், நம்ம வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கிற ஒரு விஷயம். சரி, அப்போ நம்மளோட இக்கிகாயை நாம எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு ஒரு வழி இருக்கு. 4 முக்கியமான விஷயங்கள் ஒன்னு சேர்ற ஒரு இடத்துல தான் நம்ம இக்கிகாய் ஒளிஞ்சிருக்கு. இந்த வரைபடத்தை பாருங்களேன். உங்க இக்கிகாயை கண்டுபிடிக்க 4 கேள்விதான். 1, உங்களுக்கு என்ன செய்ய ரொம்ப பிடிக்கும். 2, நீங்க எதுல கெட்டிக்காரர். 3, இந்த உலகத்துக்கு உங்களால என்ன தேவைப்படுது. 4, எந்த விஷயத்துக்காக உங்களுக்கு பணம் கிடைக்கும். இந்த 4ம் ஒன்னு சேருது பாருங்க. அந்த நடுவுல இருக்கிற புள்ளி தான் உங்க இக்கிகாய். எவ்வளோ பவர்ஃபுல்லான விஷயம் பாருங்க. நம்ம இக்கிகாய் தான் நம்ம காலையில எழுந்திருக்கிறதுக்கான காரணம். இதுதாங்க நம்மள ஒவ்வொரு நாளும் ஓட வைக்கிற பெட்ரோல் மாதிரி. அதனால தான் பாருங்க, ஜப்பான்ல நம்மள மாதிரி ரிட்டையர்மெண்ட்னு ஒரு வார்த்தையே கிடையாதான். அவங்களுக்கு பிடிச்ச வேலையை உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் செஞ்சுட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது வேலையே இல்ல, அவங்களோட இக்கிகாய். சரி, இந்த இக்கிகாய் தத்துவம் நிஜத்துல எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நாம ப்ளூ ஜோன்ஸ்க்கு ஒரு விசிட் அடிக்கலாம். அதாவது உலகத்திலேயே அதிக நாள் வாழ்ற மக்கள் இருக்கிற இடங்களுக்கு. இங்க பாருங்க, உலகத்துல 5 ப்ளூ ஜோன்ஸ் இருக்கு. ஜப்பான்ல ஒகினாவா, இட்டாலியில சார்டினியா, கலிஃபோர்னியால லோமா லிண்டா, கோஸ்டாரிக்காவில் நிக்கோயா, கிரீஸ்ல இகாரியா. ஆனா இது எல்லாத்துலயுமே ஒகினாவா தான் டாப்ல இருக்கு. மறுபடியும் இக்கிகாயோட முக்கியத்துவம் புரியுது இல்லையா? அவங்களோட இன்னொரு சூப்பர் சீக்ரெட்டு ஹரா ஹச்சிப்பு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, வயிறு முட்டை சாப்பிடாம ஒரு 80% நிறைஞ்சதும் சாப்பாட்டை நிறுத்திடுறது. இதனால செரிமான மண்டலத்துக்கு அதிக வேலை இல்லாம நம்ம உடம்பு இளமையா இருக்குமா. அடுத்து மொய். இது சும்மா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் கிடையாது. இது ஒரு வாழ்நாள் சப்போர்ட் சிஸ்டம், ஒரு குடும்பம் மாதிரி. சந்தோஷம், துக்கம், பணம்னு எல்லாத்துலயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு வலுவான பிடப்பு இருக்கும்போது தனிமைங்கிற பேச்சுக்கு இடம் இல்ல. அப்போ இந்த ப்ளூ ஜோன்ஸ்லேருந்து நாம கத்துக்க வேண்டியது என்ன? சிம்பிளா 4 விஷயம்தான். நல்லா சாப்பாடு, அளவான உடற்பயிற்சி, வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம், அதாவது நம்ம இக்கிகாய், அப்புறம் நல்ல நண்பர்கள். இது 4 இருந்தா போதும், நீண்ட நாள் சந்தோஷமா வாழலாம். சரி, இந்த நல்ல விஷயங்களை எல்லாம் நம்ம வாழ்க்கையில எப்படி கொண்டு வர்றது? அதுக்கு ஃப்ளோன்னு ஒரு கான்செப்ட் ரொம்ப உதவும். ஃப்ளோனா என்ன? அது ஒரு மேஜிக்கல் நிலை. நீங்க ஒரு வேலையில முழுசா மூழ்கி நேரம் போறதே தெரியாம உங்களையும் மறந்து வேலை செய்வீங்க இல்லையா? அதுதான் ஃப்ளோ. உங்க இக்கிகாய நீங்க வாழ ஆரம்பிக்கும்போது இந்த ஃப்ளோ நிலைய அடிக்கடி உணர்வீங்க. ஆனா இந்த ஃப்ளோக்கு ஒரு பெரிய வில்லன் இருக்கான். அது யாருன்னா மல்டி டாஸ்கிங். அதாவது ஒரே நேரத்துல பல வேலை செய்யறது. இங்க பாருங்க, ஒரே வேலையில கவனம் வச்சா நம்ம உற்பத்தி திறன் அதிகமாகும். ஆனா மல்டி டாஸ்கிங் பண்ணா அது நம்ம உற்பத்தி திறனை 60% குறைச்சு பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும். அப்போ அந்த ஃப்ளோ நிலைய எப்படி அடையிறது? ரொம்ப சிம்பிள். 3 ஸ்டெப் தான். 1, உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான ஆனா முடிக்கக்கூடிய ஒரு வேலையை எடுங்க. 2, அந்த வேலையை முடிக்கணும்னு தெளிவான ஒரு இலக்கை வச்சுக்கோங்க. 3, வேற எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம அந்த ஒரு வேலையில மட்டும் கவனம் செலுத்துங்க. கடைசியா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க இக்கிகாய் எங்கேயோ வெளியில இல்ல, அது உங்களுக்குள்ள தான் ஏற்கனவே இருக்கு. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் அதை தேடி கண்டுபிடிக்கிற பயணத்தை ஆரம்பிக்கிறது தான். சரி, அந்த தேடலை எப்ப ஆரம்பிக்க போறீங்க?